வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜனவரி 13ஆம் தேதி மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு, அதாவது பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருந்திருக்கு, அதோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜனவரி 14ஆம் தேதி என்ன நடக்க போகுது, ஸோ மேலே போகலாமா கீழே வரலாமா, எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி இருக்க போகுதுங்கிறத இதோட ப்ரெடிக்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு போகி, வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க, பழசெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு வந்து பொங்கல். ஸோ எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட பொங்கலும் இந்த வருஷமும் நல்லா வளரணும்னு நான் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனோம்னா, நம்ம வந்து பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி நேற்று வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஸோ நீங்கள் நிஃப்டி பார்த்துருந்தீங்கனாலும் அதே தான் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. பேங்க் நிஃப்டியும் ரெண்டுமே வந்து கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. கேப் டவுனாக ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஆனால் நமக்கு நிஃப்டியில் என்னென்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆயிருந்திருக்கு பேங்க் நிஃப்டியில். அதே அதே இது நீங்கள் வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து நம்ம கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அதுக்கு கீழே ரொம்ப கீழே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு போயிருந்திருக்கு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் இங்கே ஓப்பன் ஆயிருந்திருக்கு. அங்கேருந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸை மேலே டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே ஃபாலோ ஆயிருக்கு. இதுதான் வந்து நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் வேற ஒரு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நிஃப்டியோட டீட்டெயில்ஸ் ப்ரெடிக்ஷன் வேணும்னா நீங்கள் அதில் பாருங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் தான் இப்போ இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஆனால் மறுபடியும் அது வந்து ரீட்ரேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிடுச்சு, அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. இந்த சப்போர்ட் என்னென்னா 48,300 இருக்கிற இந்த சப்போர்ட் போயிட்டு 2 தடவை இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் நேற்று நீங்கள் ஸ்பாட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ரொம்ப ஷார்ட்டான ப்ராஃபிட்ஸ் தான் கிடைச்சதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கணும். எப்படின்னா, இங்கே நீங்கள் ஷார்ட் எடுத்திருந்துட்டு ரொம்ப கம்மியாக இவ்வளோ தூரம் பண்ணியிருந்ததுக்கு. ஆனால் நேற்று எனக்கு வந்து கரெக்டான பொசிஷன்ஸ் கிடைக்கல, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கல பேங்க் நிஃப்டியில். ஆனால் நிஃப்டியில் ஓகே நல்லா இருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏன்னா நம்மளோட சப்போர்ட் ரீஜனில் இருக்குது. மார்க்கெட் மேலே போகுது, திருப்பி சப்போர்ட்டுக்கு வருது, திருப்பி மேலே போகுது, திருப்பி சப்போர்ட்டுக்கு வருது. ஸோ அதனால் 1 மணி வரைக்குமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத. என்னதான் இருந்தாலும் நமக்கு மார்க்கெட்டோட எஸ்எம்ஏ வச்சு பார்க்கும்போது 9 எஸ்எம்ஏ கீழே தான் இருக்குது. 9, 100, 200. ஸோ 9 வந்து எப்பயுமே கீழே இருக்குது, 100 நடுவில் இருக்குது, 200 மேலே இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பியரிஷாக போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது மார்க்கெட் கீழே போகுங்கிறது தான் நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன். ஆனால் நம்மளோட ப்ரெடிக்ஷன் அப்படி இருந்தாலுமே இது வந்து நம்மளோட சப்போர்ட்டில் இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஸோ எடுக்க முடியாது. ஸோ நேற்று ட்ரேட் எடுக்கணும்னா நமக்கு வந்து இந்த ரெட் கேண்டில் தான் நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இந்த ரெட் கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். இல்லைன்னா அதுக்கடுத்து ரெட் கேண்டில் ட்ரேட் எடுத்திருந்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 100, 200 பாயிண்ட்ஸ்க்கான மூவ் தான் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது 48,100லேருந்து 48,800 வரைக்கும் இருந்திருக்கும். ஒரு 200, 250 பாயிண்ட்ஸ்க்கான மூவ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து நேற்று வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு லாங் கால் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இங்கேருந்து வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுங்கிறதுக்கான லாங் கால், இது ஒரு ஃபஸ்ட்டு லாங் கால் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வரைக்கும் நீங்கள் லாங் கால் எடுத்துருந்துருக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கே செகண்ட் லாங் கால். ஸோ ஃபஸ்ட் தடவை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிருச்சு, கீழே வந்துருச்சு. செகண்ட் தடவை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு லாங் கால் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த 2 லாங் கால் தான். பட் இது நான் எடுக்கல, ஏன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. சப்போஸ் இது வந்து புல் பேக்காக இருக்கலாம் அப்படிங்கிறனால. ஸோ இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ இதனால அதாவது இங்கே இருக்க ஹைட்டை விட இங்கே இருக்க ஹைட் நமக்கு பார்த்தோம்னா கம்மி தான். ஸோ இதை விட எப்போ இது கம்மியாக இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் இதை தாண்டி மேலே போகாதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னோட நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ அதனால் மார்க்கெட் நான் இங்கே எதுவும் ட்ரேட் எடுக்கல, இங்கே தான். ஸோ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பா கேப் டவுனான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் எடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடிஞ்சிருக்கு. சப்போஸ் நாளைக்கும் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இதே ரேஞ்சில், அதாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே கீழே தான் போயிட்டுருக்குங்கிறது தான் நாளையோட ப்ரெடிக்ஷனும். ஸோ நாளையோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, மார்க்கெட் வந்து பெருசாக பேங்க் வந்து எந்த நியூஸும் வரல, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரலை. ஸோ இந்த ஒரு காரணத்தினால
யூசுவலாக வந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டிக்கு வந்து வால்யூம் கம்மி தான். ஸோ நிஃப்டி வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வேறஸ் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வாலடைலிட்டி ரொம்ப கம்மி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. ஆனாலுமே நமக்கு என்ன சொல்லலாம்னா, பேங்க் நிஃப்டி தொடர்ந்து கீழே வந்துட்டே இருக்கிறனால லைட்டாக ஒரு புல் பேக் எடுக்கும். இந்த புல் பேக் எடுத்து வந்தால் 47,500க்கு. ஸோ இந்த புல் பேக் வரும்போது எப்போ இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு கீழே வருதோ, அதாவது 48,200ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டி கீழே வர ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் ரெட் கேண்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் கால் எடுக்கலாம். சப்போஸ் இல்லை அதை தாண்டி நான் வந்து மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே தான் போகும். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து க்ரீன் கேண்டில் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ இந்த க்ரீன் கேண்டிலில் நீங்கள் வந்து இந்த க்ரீன் கேண்டில் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே, அதாவது 48,500. ஸோ நான் இங்கே ப்ரைஸை மார்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து லாங் கால் எடுக்கணும்னா 48,500க்கு மேலே போகணும். அப்படின்னா தான் நீங்கள் கன்ஃபார்மாக லாங் கால் எடுக்க முடியும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து இப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்குது. அப்படின்னா அதாவது கீழேயும் வரலாம், மேலேயும் போகலாம். 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் மார்க்கெட் சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கீழே விட. அப்போது நமக்கு வந்து இங்கே வந்துச்சுன்னா 48,000. ஸோ இந்த 48,000. ஸோ இந்த 48,000க்கு கீழே போகும்போது ரெட் கேண்டில் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் வந்து நம்பி ஷார்ட் கால் எடுக்கலாம். 48,500க்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து லாங் கால் இருக்குன்னா எடுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ எப்பயுமே இந்த நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, எப்பயாவது உங்களுக்கு வந்து மேலே போகும் அப்படின்னா இந்த 9 SMA வந்து 100 SMAவை கிராஸ் பண்ணிடும். எப்படி கிராஸ் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கு. மார்க்கெட் கீழே வந்ததை நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன், அதாவது 9 SMA 100 SMAவை கிராஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரி கிராஸ் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான 100% கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. கிராஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லாங் கால் போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க கேப் வந்து கம்மியாகணும். ஆல்மோஸ்ட் கிராஸ் ஆகிற மாதிரியாவது இருக்கணும். அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு புல் பேக். புல் பேக்னா எப்பயுமே மார்க்கெட் இப்படி ஸ்ட்ரைட் லைனாக போகாது. மார்க்கெட் உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட் லைனாக மேலே போகாது. மார்க்கெட் இப்படி மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும், இப்படி தான் போகும். அதனால தான் நம்மளோட எப்பயுமே ப்ரிடிக்ஷன் இப்படி தான் வரைகிறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இப்படி நம்ம வரைகிறதில்ல. ஸோ அதனால் இந்த 9 SMAவும் 100 SMAவும் கவனத்தில் வச்சுக்கோங்க. 9ம் 100ம் கிராஸ் ஆச்சுன்னா, மேலே போகிறதுக்கான கிராஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு சிக்னல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகுதுங்கிறதுக்கு அர்த்தம். செகண்ட் சிக்னல் வந்து 200 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஷுவராக மார்க்கெட் மேலே போகும்னு அர்த்தம். ஸோ இதுதான் நமக்கு கால். ஆனால் இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஏன் நான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எப்பயுமே இந்த நம்ம சார்ட்டை மட்டும் வச்சு 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் மார்க்கெட்டில் எதுவுமே 100% கிடையாது. எப்படி வேணாலும் மார்க்கெட் மூவ் ஆகலாம். திடீர்னு இன்றைக்கி நைட் ஒரு நியூஸ் வரலாம், நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஏதாவது ஒரு நியூஸ் வரலாம், கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வரலாம். ஸோ இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 200 கோடி 1000 கோடி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்கள் வந்து எப்போ வேணாலும் மார்க்கெட்டை ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் 100% நம்ம மார்க்கெட்டை சொல்ல முடியாது. ஆனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓரளவு இந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் போனால் எவ்வளோ தூரம் போகும், இந்த பக்கம் போனால் எவ்வளோ தூரம் போகும்னு. ஸோ மேலே போனால் இப்போ நம்ம 48,500க்கு மேலே கால் எடுத்தோன்னா மேலே போகும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி 48,800க்கு கீழே போகும்போது ஷார்ட் கால் எடுத்தீங்கன்னா, ஷார்ட் கால்னால் செல்லிங் எடுத்தீங்கன்னா வரும். நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு எப்பயுமே இந்த ஆப்ஷன் செயின் பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இது வந்து வேற ஒரு வெப்சைட் சென்சிபிள்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து ஆப்ஷன் பற்றி கொடுப்பாங்க. அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட கால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியோட வாலடைலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ வந்து அட் த மணி, அதாவது இப்போ அட் த மணி எவ்வளோ இருக்குன்னா 48,200ல இருக்குது. ஸோ நமக்கு இங்கே தான் மார்க்கெட் முடிஞ்சிருந்திருக்கு 48,000 இதில். ஆனால் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா அட் த மணி 48,200ல. அப்போ நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இது ஏன் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் மேலே போனால், அதாவது மார்க்கெட் கீழே போனால் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டில் 48,800 வரைக்கும் போகலாம். 1. ரெண்டாவது 48,700, அதாவது 48,000 வரைக்கும் போகலாம். 47,000 வரைக்கும் போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது.
ஸோ இங்கே இருக்குது மார்க்கெட் 48 தான் இருக்குது. ஸோ 48 தான் இருக்குது. ஆனால் அவங்களோட மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது என்னென்னா 3:30 3:15க்கு முடிஞ்சிருக்கு. அந்த 15 நிமிஷம் பைஸ் அண்ட் கால்ஸ் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது ஆக்சுவலி மார்க்கெட் மேலே எங்கே போயிருந்துருக்குன்னா 48,200 வரைக்கும் போயிருந்திருக்கு. அப்படின்னா நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, நாளைக்கு வந்து 9:15லேருந்து 9:15 வரைக்கும் மறுபடியும் ட்ரேடிங் நடக்கும். புக்கிங் நடக்கும். ட்ரேடிங் நடக்காது, புக்கிங் நடக்கும். அந்த புக்கிங் அப்பையும் மார்க்கெட் மறுபடியும் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஆனால் இப்போதைய நிலைமையை வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே கேண்டில் வந்து கடைசியில் வந்து 48,000 தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்களோட ஆப்ஷன் செயின்ஸ், அதாவது ஆப்ஷன் செயின்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இருக்குது? 48,200 இருக்குது. ஸோ அதனால நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுச்சுன்னா மார்க்கெட் 48,800க்கு கீழே வரும். அப்படி இல்லைன்னா 47,000க்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுனா நம்மளோட சப்போர்ட் ரேஞ்ச் இதுதான். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் கீழே போனால் போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ மார்க்கெட் மேலே போனால் எவ்வளோ தூரம் போகும்னா, இங்கே பாருங்கள் 11 லட்சம் ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருந்திருக்கு. எந்த இடத்துல? 49,000த்தில் 49,000த்தில் 11 ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கு. அதாவது இத்தனை பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா அத்தனை ஆர்டர்ஸ்க்கான 49,000 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாங்கிறதுக்கான ஒரு சான்ஸ். ஸோ இப்போ நம்ம இதையும் 48ஐயும் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து 11, இங்கே வந்து 12, அதே மாதிரி மார்க்கெட் இங்கே வந்து 12. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. இதனால தான் மேலே கீழே போகிறதுக்கு. அதே இது 5,000 வரைக்கும் மார்க்கெட் போகலாம், 50,000 வரைக்கும் போகலாம், 50,000 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்கிறது தான் இங்கே 19.5 வந்து லேக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஓவராலாக பார்த்தா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கீழே வர்றதுக்கான சான்சஸை விட அதிகமாக. இப்போ நம்ம வந்து இதுக்கு எஃப்ஐடி டேட்டான்னு பார்ப்போம். எஃப்ஐடினா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டிஐடினா ஃபாரின் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்படி. ஸோ இப்போ இவங்களோட ஆப்ஷன்ஸ் நம்ம இண்டெக்ஸ் பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நிஃப்டி வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் பேரிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மீடியம் புல்லிஷாக, அதாவது ஒரு 100 பாயிண்ட் 500 பாயிண்ட் மேலே போகாது, கொஞ்சம் லைட்டாக ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த 2 டேட்டாவும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு. ஏன்னா இங்கே வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆப்ஷன் செயின்ஸில் நீங்கள் வந்து ஆப்ஷன் செயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட புட் காலும் ஷார்ட் காலும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த புட் காலும் ஷார்ட் காலும் யார் பண்ணி வைப்பாங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் டிஐஐஸும் எஃப்ஐஐஸும் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போகுங்கிறது நல்லா தெரியும், எந்த பக்கம் போக வைக்கணுங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. 48,500க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு எங்கே போகும்னா 49,000 வரைக்கும் போகும். அதே மாதிரி 48,800க்கு கீழே வந்துச்சுன்னா 47,000 வரைக்கும் போகும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் 700 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலே போகும்போது. ஸோ மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு 600 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். அதே இது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 48,500ம் 48,000த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வந்து மேலே போகும்போது 2வது க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து லாங் கால் எடுக்கலாம். 48 கீழே வரும்போது ஷார்ட் கால் எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.